குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். தொல்காப்பியத்தில் குறிஞ்சில கடவுளாகவே நமது முருகப்பெருமான் இருப்பது நமக்கு தெரியும். தொல்காப்பிய காலத்திலிருந்து நாம் இன்று வரையிலும் படித்துக் கொண்டிருக்கிறோம், முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முருகா முருகா என்று சொன்னால் உருகாதார் யாருமே கிடையாது. முருகன் எண்ணில் முதல் எழுத்தில் மூ என்று சொன்னால் முகுந்தன் என்று பொருள், முகுந்தன் என்று சொன்னால் திருமால் என்று பொருள், ரு என்று சொன்னால் ருத்ரன் சிவன் என்று பொருள், கா என்று சொன்னால் கமல தாமரையில் வீட்டிருக்கிற நமது பிரம்மாவுடைய பொருள். ஆக முருகா என்று சொன்னால் இந்த 3 வேதங்களும் 3 கடவுள்களும் அடங்கியிருக்கிறது என்று நம்மால் உணர முடியும். தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லுகிறோம். ஏன் சொன்னால் தமிழ் கடவுள் முருகன். அந்த மூ ரு கா என்பதில் மெல்லினம் இருக்கிறது, இடையினம் இருக்கிறது, வல்லினம் இருக்கிறது. ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமெனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தமலை எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமி மலைன்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா முருகன். சொக்கநாதர் பூமியில் இருந்து நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ஆலவாய் நகரம் என்று அழைக்கின்ற அன்பான நகரம் இது. தூங்கா நகரம் என்றும், நான்மாடக்கூடல் என்றும், 4 மாசி வீதிகளும், 4 சித்திரை வீதிகளும், 4 ஆவணி வீதிகளிலும், 4 வெளி வீதிகளிலும் இன்றைக்கு நடனமாடிக்கொண்டிருக்கின்ற மாபெரும் இந்த மதுரை மண்ணில் இன்றைக்கு நாம் நீதி கிடைத்திருக்கிறது. ஆனால் கண்ணகிக்கு பாண்டியமன்னிடம் நீதி கேட்டாள். யானோ அரசன் யானோ கள்வன் என்று மாய்ந்தான். கண்ணகிக்கு நீதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் நமக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, நீதிமன்றத்தில் நமக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.